அந்த டைட்டிலில் இந்த நாள் செய்தியை நான் ஒன்று சொல்கிறேன். நெவர் அகைன் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ஒரு வார்த்தை. அது ஒரு நேர்மையான ஒரு வார்த்தை. நேர்மையானதுங்கிறத விட அது ஒரு வெற்றிகரமான ஒரு வார்த்தை. இஸ்ரேல் எப்பவுமே அந்த கிபி 70 காலங்களில், கிபி 132 காலங்களெல்லாம் அவங்க இஸ்ரேல் நாட்டை விட்டு போகும்போது கமிங் பேக் டுமாரோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகளையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு தீங்கான ஒரு விஷயம், கேடான ஒரு விஷயம், ஆபத்தான ஒரு விஷயம், இல்லை ஒரு தீவிரவாத தாக்குதல் ஏதாவது அவங்க நாட்டுக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்க இராணுவ ரீதியாக இல்லைன்னா பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக அவங்க சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து சொல்லுவாங்க, நெவர் அகைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமே இது மாதிரி எப்பவுமே நடக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற அந்த விஷயம். அந்த விஷயத்தை மனசுல வச்சுதான் நெவர் அகைன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. அப்ப இதனுடைய ஒரு ஆரம்ப பகுதி இருக்கு பாருங்க. இந்த 1948 மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இஸ்ரேல் நாடுக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த 15ஆம் தேதி பக்கத்தில் சுற்றி இருக்கிற அந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இவங்களை எப்படியாவது இந்த பகுதியிலிருந்து துரத்தணும், இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு நமக்கு வேண்டாம், நம்ம நாட்டு மத்தியில் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி லெபனான், சீரியா, எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா கூடி சேர்ந்து வந்தாங்க. ஆனாலும் அந்த 15ஆம் தேதி அதாவது 14ஆம் தேதி 1948 மே 14ஆம் தேதி நாடு சுதந்திரம் கிடைக்கிறது. 15ஆம் தேதி அந்த யுத்தத்தில் அவர்கள் கட்டாயமாக களமிறங்க வேண்டியதாயிடுச்சு. அப்படி அந்த யுத்தத்திலும் அவர்கள் ஈடுபட்டு அவர்களை முறியடித்தார்கள், ஜெயம் பெற்றார்கள். ஜெயம் பெற்ற உடனே அப்ப பதவியில் இருந்தவர் பாருங்க, முதல்ல அதாவது ராஜாவா இருந்தவர், அதிபரா வந்தவர் எல்லா இராணுவத்தையும் கூட்டி, எல்லா தொழிலாளர்களையும் கூட்டி, மாத்திரமல்ல எல்லா பொலிட்டிக்கல் லீடர்களையும் கூட்டி அங்கே ஒரு முடிவெடுத்தாங்க. அந்த பகுதியில் இனிமே நம்ம நாட்டுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்களை சும்மா விடக்கூடாது. நம்ம நாட்டு பாதுகாப்புக்காக நாம் என்ன செய்ய வேணும், இராணுவ தளவாடங்களை நாம் மேம்படுத்தணும். இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் வருகாலங்களில் நமக்கு வரலாம். ஆகையினால டேவிட் பென்குரியன் என்ன சொல்றாரு, இனிமே இப்படி நடக்கக்கூடாது, இதுல நாம என்ன பண்ணணும், நாம சைலண்டா இருக்கணும். ஆனா வர விஷயங்கள்ல இருந்து நாம என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்க கூடாது, அதுல கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முடிவெடுத்தாங்க. 1948 காலங்களில் அவர்கள் முடிவெடுத்து அந்த விஷயத்தை இன்று வரையும் செயல்படுத்தி வருகிறார்கள். 1948 மே மாசம் 15ஆம் தேதி நடந்த அந்த யுத்தத்துக்கு பேரு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வார்னு சொல்லலாம், இருப்பிடத்திற்கான ஒரு யுத்தம். அது இன்னொரு பேரும் அதுக்கு இருக்கு பாருங்க, த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. ஆக அந்த நாள்ல இருந்து அவர்கள் ஒரு குறியாக இருப்பார்கள். இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இஸ்ரேலை 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்கினார்கள். ஓகேங்களா? சோ தாக்குன உடனே தாக்குதல் வெற்றிகரமாக அவர்கள் என்ன செய்தார்கள், நிகழ்த்தியிருக்கிறார்கள். நிறைய ஊடகங்கள் என்ன சொல்லிச்சு, இஸ்ரேல் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்தாலும் ஹமாஸ் இஸ்ரேலை மண் வச்சுட்டாங்க, மண் கவிய வரலாறு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. நிறைய ஊடகங்கள் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது நிஜமா ஒரு சைடில் உண்மையா இருந்தாலும் ஹமாஸுக்கு அது சாவுமணி அடிச்ச ஒரு நாளாகத்தான் அந்த நாள் பார்க்கப்பட்டது. எப்ப இஸ்ரேலுக்கு எதிராக, அதாவது அந்த அக்டோபர் 7, அது ஒரு சாட்டர்டே நாள், அது ஒரு சனிக்கிழமை நாள், அக்டோபர் 7ஆம் தேதி 2023, அது ஒரு சபத் டே என்று சொல்லுவாங்க, யாம் கிப்பூர் டே என்று சொல்லுவாங்க. அந்த நாள்ல யூதர்கள் எப்பவுமே அவங்க தியானத்துல தான் இருப்பாங்க. சமைக்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, ஓட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, யுத்தத்துக்கு வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெரிய கட்டுப்பாடோடு இருக்கிற ஒரு நாள் தான் அந்த நாள், அக்டோபர் 7ஆம் தேதி 2023, அது ஒரு சனிக்கிழமை. ஆக அந்த நாளிலே இஸ்ரேலை தாக்கினால் இஸ்ரேலுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க சும்மா இருப்பாங்க, அவங்களை எளிதாக என்ன செய்யலாம், தாக்கி விடலாம் என்று சொல்லி நினைத்துதான் ஹமாஸ் போராளிகள் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த நாளை தெரிந்தெடுத்து ராத்திரி விடிய காலம் 6:30 மணிக்கெல்லாம் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர்கள் உபயோகித்து காசாவில் இருக்கிற அந்த வால், அதாவது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடைப்பகுதியில் இருக்கிற அந்த வாலை அவர்கள் கிட்டத்தட்ட அது ஒரு இரும்பு சுவரன்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 30 இடங்களில் ஓட்டை போட்டு
நுழைந்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி சர்வைலன்ஸ் பலூன் எல்லாம் அந்த பகுதியில் ஒரு 7 சர்வைலன்ஸ் பலூன், அதுல எல்லாம் பெரிய பெரிய கேமராக்கள் எல்லாம் இஸ்ரேலர்கள் மாட்டி வைத்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் அழித்து தாக்குதல் செய்து அழகா உள்ள போறாங்க. இன்னும் சர்வைலன்ஸ் டவர் எல்லாம் இருந்துச்சு. அந்த சர்வைலன்ஸ் டவர்ல ரேடாருடைய கனெக்ஷன் அதுல இருந்துச்சு. மாத்திரமல்ல சர்வைலன்ஸ் வெப்பன் கூட இருக்குது, ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ். இதெல்லாத்தையும் இவர்கள் முன்கூட்டி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஹமாஸ் போராளிகள் இதெல்லாம் முன்கூட்டி தெரிந்து வைத்து இதெல்லாம் சம நேரத்தில் சம காலத்தில் இவைகளை என்ன செய்திருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள். ட்ரோன்கள் மூலமாகவும் மேலே இருந்து பறந்து வந்து கீழே இறங்குற டைப்ல அந்த அளவு என்ன செய்திருக்கிறார்கள். அந்த விஷயத்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அழகாக செஞ்சு உள்ள நுழைஞ்சு இஸ்ரவேல்ல ஒரு பெரிய பேரழிவை உருவாக்கி நிறைய பேரை கொன்று பழைய கைதிகளாகவும் எல்லாரையும் பிடித்து கொண்டு போகிற வரலாறு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? சரி, இதோட இஸ்ரேல் பயங்கரம், இதோட இஸ்ரேல் கதை படிச்சுது, இனிமே நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் நினைத்தது. ஆனா அது அப்படி கிடையாது. பாருங்க, இன்னைக்கு நீங்க ஹமாஸ் போராளிகளை பார்த்தீங்கன்னா ஒரு படி தோல்வியில் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்ப கடந்த 20ஆம் தேதி போர் ஒப்பந்தம் வந்துச்சு பாத்தீங்களா? போர் ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசால நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் திரும்ப வராங்க. திரும்ப அவங்க வந்து பார்த்தா வீடுகளெல்லாம் இல்லை, வீடுகளெல்லாம் இடிஞ்சு உடைஞ்சு சாம்பலா கிடக்குது, நொறுங்கி கிடக்குது. அந்த நொறுங்கி கிடக்கிற இடங்கள்லாம் இன்னைக்கு ஏராளமான கூட்டம் மக்கள் வந்து என்ன பண்றாங்க, தேடுறாங்க. அந்த இடிபாடுகளுக்குள்ளாடி அதுக்குள்ளாடி ட்ரெஸ் இருக்கா, நம்ம பொருட்கள் ஏதாவது அதுக்குள்ளாடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடுகிறார்கள். அங்க வந்து தேடி தேடி நிக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ட்ரெஸ் இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு உறைவிடம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு நிக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே அது ஒரு பரிதாபமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி ஹமாஸ் செய்யணும்? இதெல்லாம் இஸ்ரவேல் விரும்பவே இல்லையே. அரபு நாடுகளோடு கூட நேசத்தையும் அன்பையும் பாராட்டுகின்ற ஒரு நாடு தான் இஸ்ரேல் நாடு. இதே காசா பகுதி மக்களுக்கு என்ன செய்திருக்காங்க தெரியும், ஏராளமான உதவிகளை இஸ்ரேல் காலகாலமா செஞ்சுட்டு தான் வருது. பைப் லைன் உதவியா இருக்கணும், வாட்டர் சப்ளையா இருக்கட்டும், பல நிலைகள்ல இன்னும் காசா பகுதி மக்களுக்கு இஸ்ரேல் நாட்டில் வேலையை கொடுத்து கூட நல்ல நிலையில தான் வச்சிருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அயதுல்லா அலி காமெனி இருக்கிறாரு பாத்தீங்களா, ஈரான் நாட்டினுடைய தலைவர். அவர் தான் இதுக்கெல்லாம் மூளையாகவும் மூல காரணமாகவும் பண உதவிகள் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக இந்த அயதுல்லா அலி காமெனி வந்து பேசுறாரு. இஸ்ரேல் என்ற ஒரு நாடே என்ன செய்ய முடியாது, இனிமே இருக்க முடியாது, நாங்கள் அழிச்சிடுவோம், இல்லாம செஞ்சிருவோம், கொல்வோம், ஒழிப்போம், வேறறுப்போம், இந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய முறை அவர் வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் இஸ்ரேலை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கிமு 1400 காலங்களிலேயே பைபிள்ல இஸ்ரேலை பற்றி ஒரு தீர்க்கதரிசனத்தை பாருங்க. ஏன்னா அந்த வசனம் உங்களுக்கு சொல்லணும்ல, அது சொன்னா தானே அது ஆண்டவருடைய இடம் உங்களுக்கு புரியும். பாருங்க, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் என்ன சொல்லுன்னு சொன்னால், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் அவர்களுக்குள்ளே உண்டு, அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப இதன் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயம் பெறுகிறவர்களாகவும் இஸ்ரேல் தேசம் இனிமேல் போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற காலங்களில இப்படிதான் இருக்கும். எந்த நாடு புறப்பட்டு வந்தாலும் இஸ்ரேல் ஜெயிக்கத்தான் செய்யும். இன்னும் ஒரு பகுதி, இன்னொரு தீர்க்கதரிசனம் கூட இருக்குது. வருகின்ற நாட்களில் ஈரான் மற்றும் ரஷ்யா சேர்ந்து இஸ்ரேல் மேலே படையெடுக்கும். அது 3வது மகாயுத்தமா மாறும். அது யாரோட தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தேவாலயம் கட்டுறதுக்கு அந்த அல்லஸ்டா மசூதி மாற்றப்பட்டு அவர்கள் தேவாலயம் கட்டுவார்கள். அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு வாழ்வு, அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு சிலை அங்கே வரும். ஒரு ஒற்றையர் ஆட்சி உலகத்தில் உண்டாக போகிறது. இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. ஆனாலும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடைசி அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நான் முதல்ல சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வரேன், நெவர் எகைன். இப்ப ஹமாஸ் இனிமேல் திரும்ப இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது, எங்க நாட்டு பக்கம் சீண்டக்கூடாது.
எங்க நாட்டு பக்கம் சீண்டுனா இப்படிதான் உங்க நாடு மண்மேடாகும் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள், உலகத்துக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நெவர் அகைன் அப்படி என்று சொல்லுகின்ற அந்த இஸ்ரேலுடைய வாக்கு எவ்வளவு சரியாக இருக்குது பாருங்க. ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். ஜெருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று பைபிள் சொல்லுதுங்க. கண்டிப்பா அது அவருடைய நகரம். அதனால ஜெருசலேம், அதாவது ஜெருசலேமானது தெய்வீகம் நடமாடுகிற இடம். தெய்வீக காரியங்கள் காலக்கணக்குகள் எல்லாம் உருவாகி அடுத்த ஒரு கால பரிமாற்றத்துக்கு உலகம் கடந்து செல்கிற ஒரு இடம் தான் ஜெருசலேம். ஆகினால வருகிற நாட்கள்ல பைபிள் பிரகாரம் உலகம் போகும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே நித்திய ஜீவனாவது நமக்கு பரிசாக கிடைக்கும். இல்லைன்னா இந்த பூமியில எல்லாம் இருந்தால் இறுதியில ஒன்றுமில்லாமல் நரக அக்கினிக்கு நாம் தள்ளப்படுவோம். இது ஒரு பரிதாபம். அதனால உண்மையிலேயே வருகிற நாட்கள்ல இன்னும் பைபிள் விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை உங்களுக்கு சொல்லித் தருவேன். காட் பிளஸ் யூ ஆல். நிச்சயமாகவே இந்த வீடியோவை நீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு நீங்க ஷேர் செய்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மேம்படுத்துங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஆல்.